நமது தொலைபேசி இணைப்பில் பாஜகவினுடைய நிர்வாகி நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படம் குறித்த தணிக்கை சான்றிதழ் குறித்த சர்ச்சை தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பல்வேறு பதிவை இட்டு வருகிறார்கள். இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்தும் அவர்கள் தங்களது பதிவை செய்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து? காங்கிரஸ் கட்சி தற்போது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாரும் திமுகவுடனான மிகப்பெரிய போரில ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து திமுகவினுடைய நிர்வாகிகளை திமுகவினரை சாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதிமணி தன்னுடைய சொந்த கட்சியின் மீதே அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய எக்ஸ் பதிவில். அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூருக்கும் RS பாரதிக்கும் மிகப்பெரிய சண்டை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால இதையெல்லாம் மறைப்பதற்காக எதை தின்னால் பித்தம் தெளியும் என்கிற கதையாக இவர்கள் இப்பொழுது மத்திய அரசை எதற்கோ குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தேவையில்லாத அவர்கள் இப்படி பேசுவது, அதுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்வது மிக அவசியம். அவர்களுடைய அரசியலை, அவர்களுடைய தவறான அவருடைய உள்நோக்கம் கொண்ட அரசியலை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தை எதற்கெடுத்தாலும் குறை சொல்வது என்பது ஏற்கத்தக்கது கிடையாது. அவங்க சொன்னது போல புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை, அடுத்ததாக தணிக்கை துறையையும் அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்துகிறதா பாஜக அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், பொறுப்பற்ற முறையில பேசுவது ஒரு மக்களவை உறுப்பினருக்கு அழகல்ல. அவர்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்களாகவே தீர்த்து கொள்ள வேண்டும். ஒரு தவறை செய்துவிட்டு அவர்கள் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வந்த பிறகு தங்கள் கட்சி தங்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுமோ என்கிற பயத்துல அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இதை பேசுகிறார்கள் என்பதை தாண்டி இதுல வேற எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கிடையாது. அரசு நிறுவனங்கள், அந்த அமைப்புகள் சட்டப்படி, நியாயப்படி, என்ன அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதைப்படிதான் செய்யும் என்பதை ஒரு மக்களவை உறுப்பினராக அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் இயற்றிய சட்டத்தின்படிதான் CBFC, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் வேலை செய்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும். தெரிந்து கொண்டே இதை செய்வதற்கு காரணம் தங்களுடைய தவறான அரசியலிருந்து எப்படியாவது வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு நாராயணன் திருப்பதி.